ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, சரியாக இப்பொழுது இந்த இரவு நெருங்கும் வேளையில எதுக்காக இந்த வராகி அம்மா என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட சொன்னேன்னு யோசிக்கிறியா? ஆம் என் செல்லமே, உன் வாழ்க்கையில வெற்றியை தருவதற்காகவும் வாழ்க்கையின் உச்சத்தை நீ தொடுவதற்காகவும் நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தான் என் நெற்றி குங்குமத்தை தொட சொன்னேன். இந்த நெற்றி குங்குமம் தான் உன் வாழ்க்கையில் வெற்றிகரமான செயலாக மாறப்போகுது. நீயே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பேர் அதிசயத்தை இன்று இரவோட இரவாகவே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து நாளைக்கு விடியல் முதலாகவே உனக்கான நல்விடியல் தொடங்கும்படி நான் செய்ய போறேன் என் செல்லமே. நீ செய்த தானமும் தர்மமும் பாவமும் புண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் துரோகமும் சூழ்ச்சியும் ஏமாத்து வேலைகளும் எல்லாமே மறுபடியும் உன்னை தேடி வந்து நீ செஞ்சதை விட சிறப்பாக பல மடங்கு செஞ்சுட்டு போகும் நான் சொல்லியிருந்தேன் தானே. இத்தனை நாளா நீ செஞ்ச தவறுகளுக்கான தண்டனையை எப்படி அனுபவிச்சியோ அதே போல இப்போது நீ செய்த நன்மைகளுக்கான பல மடங்கு புண்ணியத்தை உன் வாழ்க்கையில வெற்றிகரமாக நீ அனுபவிக்க போகிறாய். யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் வேணாம்னு சொன்னாலும் நீ கவலைப்படாத. அவங்க உன்னை எங்கே வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே இடத்துல நீ இருந்துட்டு போ. உன் கூட நான் இருக்கேன் அல்லவா, அதுவே போதும். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வுங்கிறது போலதான் தர்மமாக நியாயமாக நேர்மையாக வாழ நினைக்கிற உன்னை சில சூழ்ச்சிகள் உன்னை ஆக்கிரமிச்சிருக்கு. ஆனால் இதிலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவே இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன் செல்லமே. நீ எப்போதும் நேர்மையாக பொறுமையாக விடாமுயற்சியோட வாழ்க்கையை வாழணும்னு நினச்சி வாழ்கிறதால தான் நான் உனக்கு துணையாக இருந்து எளிமையிலும் முன்னேற்றத்தை கொடுக்க வந்திருக்கேன். பதவி கிடைச்சாலும் நீ பணிவோடு இருக்கணுன்றதை மறந்துடாத. இன்னும் உன் வாழ்க்கையை உயர்த்தி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் நல்ல விஷயங்கள் கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் நீ கவலைப்படவே வேணாம். ஏன்னா இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உன் எதிர்காலம் உனக்கு நல்ல காலமாக மாறப்போகுது என் செல்லமே. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் உற்சாகத்தோடு வரவேற்க தயாராக இரு. அதுக்கான வேலைகளையெல்லாம் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீ யாருக்காகவும் உன்னை காயப்படுத்திக்க வேணாம். உறவாக வரும் மனிதர்களை எல்லாம் உனக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு நினச்சினா அது உன்னுடைய தவறு தான். எல்லா மனிதர்களும் அவரவர்களுக்கு நியாயத்தை அவரவர்களுக்கு உண்மையை அவரவர்களுக்கு சாதகமான முன்னேற்றத்தை தான் பார்ப்பாங்களே தவிர உனக்காக யாரும் யோசிக்க மாட்டாங்க. வாழ்க்கை பாதையில் நீ சந்திக்கிற அத்தனை மனிதர்களும் வழிப்போக்கர்கள் போல வந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் கடைசி வரை உனக்கு துணையாக இருப்பது நீ மட்டும்தான்றதை புரிஞ்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோடு இரு. இந்த நிமிஷம் வரைக்கும் உன் வாழ்க்கை துன்பத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே நீ வாழப்போகிற வாழ்க்கைங்கிறது இன்பமயமாக இருக்கும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. உன்னை ஒதுக்கி வச்சவங்களும் காயப்படுத்தியவர்களுமே பார்த்து வியக்கும் வண்ணம் உனக்கு உயர்வை தரப்போகிறேன். உன் துயரத்தை போக்க வேண்டியது என்னுடைய கடமைதானே. நீ நினச்சது போல உன் வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போகிற. உன்னை அவமானப்படுத்தினவங்களுக்கு வார்த்தைகளில் பதில் பேசாமல் வாழ்க்கையால் பதில் சொல்ல தயாராகு. உன் தலை நிமிர நிமிர உன்னை குறை சொன்னவங்க தலை குனிஞ்சு போக தான் போகிறாங்க. நிச்சயமாக உனக்கான நல்லது நடக்கத்தான் போகுது. மனசளவில் நீ யாருக்கும் எந்த துன்பமும் நினைக்காத பிள்ளைன்னு எனக்கு தெரிஞ்சதால தான் உனக்கு புண்ணியத்தையும் நன்மைகளையும் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன். உன் வாழ்க்கை அழகிய பூக்கள் போல மலரப்போகுது. நீயும் பூந்தோட்டமாக மாறப்போகிறாய் என் செல்லமே. உன்னுடைய தற்போதைய நிலைமையை மாற்றி அமைச்சு மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். கற்கண்டு போல இனி உன் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல நல்ல மாற்றங்களை நான் உண்டு பண்ண போகிறேன். வீண் பழி போட்டு உன் மேலே யார் என்ன புளைச்சலை கொடுத்தாலும் மன கஷ்டத்தை கொடுத்தாலும் பழி பாவத்தை சுமத்தினாலும் நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். சில விரோதிகள் சூழ்ச்சிகள் செய்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ பொறுமையாக இருந்தாலே போதும். என் மேலே நீ முழு நம்பிக்கை வச்சிருக்க தானே. எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக வேடிக்கை மட்டும் பாரு.
அனைத்தையுமே இந்த வராகியம்மா நான் சரி செஞ்சிருவேன். மற்றவங்க செய்த சூழ்ச்சிகளுக்கும் மற்றவர்கள் செய்த தவறுகளுக்கும் சேர்த்து பல மடங்கு நான் திருப்பி கொடுப்பேன். மற்றவங்களுடைய வீண் பழியையும் சூழ்ச்சியையும் நீ ஏற்றுக்கிட்டு அதை நினச்சி கவலைப்பட்டு வாழ்நாளை வீணாக்காதே. உனக்கு எதிராக வேலை செஞ்சவங்களையும் எதிரியாக இருந்து கெடுதல் செய்தவர்களையும் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும்படி செய்ய வைக்க வேண்டியது இனி என்னுடைய வேலை. நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவுமே நடந்துடல. எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு அவமானங்களை தாண்டி வாழ்ந்து வந்துக்கிட்டு தானே இருக்காங்க. நீ எதை நினச்சும் வருத்தப்படாம எல்லாமே சரியாகும்னு நம்பிக்கையோட இரு. அனைத்தையுமே உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுக்குறேன். நீ சற்று பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். உன்னை இந்த உலகத்தில் படைக்கும் போதே எந்த இடத்துல எப்படி வாழ வைக்கணுன்ற முடிவோடு தான் உன்னை கொண்டு வந்தேன். அதனால் நீ தைரியமாக இருக்கலாம். இன்னைக்கு எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க தான் போகுது. உன்னை சுற்றி இருக்க அக்கம் பக்கத்துக்காரவங்ககிட்ட ரொம்ப உரிமை எடுத்து உன் வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. நல்லது கெட்டது எதையும் நீ ரொம்ப யதார்த்தமாக சொன்னாலும் அவங்க இன்னொருத்தர்கிட்ட போய் பேசும்போது உன்னை பற்றின பொறாமை வார்த்தைகள் தான் அவர்கள் வாயிலிருந்து வெளிப்படுது. அவங்க மனசில் தீய எண்ணங்களும் கண் திருஷ்டிகளும் சேரும்போது அது உன் வாழ்க்கையை பாதிக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. யார் மனசில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதல்லவா? நீ அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த விஷயத்தையும் யாரிடமும் எதுவும் சொல்ல வேணாம். எல்லாம் அறிந்த இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் எது நடக்கணும் எது நடக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் உனக்குன்னு படைக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழணுங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்து. நீ தவமாய் வேண்டி நின்ற எல்லா உனது வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் செல்லமே. நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாத அளவுக்கு உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். சில பேர் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. தான் செய்கிறது தான் சரின்னு கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு உனக்கு எதிராக வேலை செய்யும் அவர்களை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். காலம் மாறத்தான் போகுது. ஆனால் கர்ம வினைகளை யாராலும் மாற்ற முடியாது. கர்ம வினைகளை அவரவர்கள் அனுபவித்து தான் ஆகணுன்றது போல உனக்கு எதிராக வேலை செய்தவர்கள் கஷ்டப்பட தான் போகிறாங்க. நீ எதை பார்த்தும் யோசிக்காம உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான வேலைகளை மட்டும் சிறப்பாக செஞ்சுட்டு போ. நான் இப்போது உன் வாழ்க்கையில் வந்துவிட்டேன் தானே. நீ என்னுடைய வாக்கு முழுவதையும் கேட்டுவிட்டாய் தானே. இனி உன்னுடைய எல்லா கஷ்டமும் தீர்ந்து போகும். உன் மனசு குளிரும்படி உனக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு தரப்போகிறேன். இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கிறவங்கள மனிதர்கள் ரெண்டே வகை தான். ஒன்று நல்லவங்க, இன்னொருத்தர் கெட்டவங்க. நல்லவர்கள் போல் நடிப்பவர்கள் இங்கு அதிகம். ஆனால் நல்லவர்களுக்கு வேதனையும் சோதனையும் அதிகமாக இருக்கும். கெட்டவர்களுக்கு வசதியும் வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். ஆனால் நல்லவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற நான் கடைசியில் அவங்கள காப்பாற்றிடுவேன். கெட்டவங்களுக்கு வசதியையும் வாய்ப்புகளையும் கொடுக்கும் நான் அவர்களை கைவிட்டுடுவேன் என் செல்லமே. உன் மனசு உடைவதற்கு காரணமாக இருந்த அத்தனை மனிதர்களும் அதற்குரிய தண்டனையை என்கிட்ட இருந்து அனுபவிக்க தான் போகிறாங்க. நீ எதுக்காகவும் சோர்ந்து போகாத. உன் சிந்தனைகளை சிதற விடாமல் உன் மனசை ஒருநிலைப்படுத்து. முடியும், உன்னால் எல்லாமே நடக்கும், நல்லபடியாக செஞ்சு முடிக்க முடியும்னு நீ தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வாழும்போது இந்த நெற்றி குங்குமத்தை தொட்டதை பலனை வெற்றியாக நீ உன் வாழ்க்கையில் அனுபவிப்ப. எப்போவுமே உன் மனசையும் பக்குவப்படுத்திக்கோ, உன் செயலையும் சிறப்பாக பக்குவப்படுத்திக்கோ. தான் ஆடாட்டியும் தன் தசை ஆடும் என்பது போல நீ தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளும்போது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். சின்ன வயசுலேருந்து இதுவரைக்கும் நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட. 1000 பேர் உனக்கு உறவுகளாக இருந்தும் கூட அத்தனை பேரும் அவங்க தேவைக்கு மட்டும்தான் உன்னை பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர உனக்கு நல்லது செய்யணும்னு யாரும் நினச்சது கூட கிடையாது. உன் நல்ல உள்ளத்திற்கு சோதனைகள் அதிகமாக வருதே நினச்சி வருத்தப்படாத. உன் சோதனை காலத்தை எல்லாம் சாதனை காலமாக நான் மாற்றிடுறேன் செல்லமே. உன்னை தேவைக்கு பயன்படுத்தின உறவுகள் கண் முன்பாக உன்னை சிறப்பாய் ஜொலிக்க வாழ வைக்க போகிறேன்.
ஒரு காலமும் நான் உன்னை கீழே விட்டுற மாட்டேன். சின்ன வயசுலேருந்து நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலனாக இனிமே உன் வாழ்க்கையை உன் இஷ்டம்படி நீ வாழும்படி நான் உனக்கு ஆதரவு செய்ய போகிறேன். இனி எல்லா காரியங்களும் உனக்கு வெற்றிகரமாகவே நடக்க போகுது. உன் மனசில் உள்ள நீண்ட நாள் ஆசைகளையும் இப்போது நிறைவேற்றி தரும் விதமாக இந்த வராகி அம்மா எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சிட்டேன். உன் கர்ம வினைகள் படிப்படியாக குறைய போகுது. உன் ஆசைப்படியே நீ ஆனந்தமாக வாழ்வதற்கு ஏற்ற விதத்தில் என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி வந்து சேர்வதை இனி யாராலும் தடுக்க முடியாது. நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயரணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு எதிராக மனிதர்கள் உன்னை குறை சொல்லியும் திட்டியும் தூற்றியும் ஏதாவது ஏச்சும் பேச்சும் செய்யத்தான் செய்வாங்க. ஆனால் நீ தான் அத்தனை பேரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்து வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நீ ஒன்றை மறந்துடாத. தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ சிகரத்தை எட்டி விடுவாய். உனக்கு துணையாகவும் நான் இருப்பேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்கக்கூடிய பயமெல்லாம் நீங்கி உன் கவலைகளெல்லாம் மறையும்படி இந்த வராகியம்மா உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீர்ந்து போகும். உன் மனசில் இப்போ நீ எதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது எல்லாத்தையும் சரி செய்ய போகிறேன். உன் மனசுக்கு புத்துணர்ச்சி கிடச்சி நீயும் தெளிவான பிள்ளையாக மாறப்போகிற. உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. உன்னை சுற்றி பல பேர் உன் கூட போட்டி போடுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் வாழ்க்கைக்கான இந்த போட்டியில் நிச்சயமாக நீதான் வெற்றி பெறுவாய். அது தெரியாமல் பல பேர் உன்னை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. கருணை மனம் கொண்ட என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இனிமே பல வெற்றிகள் உன்னை தேடி வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. என் நெற்றி குங்குமம் இனி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றப் போகுது. நீ எதுக்காகவும் பயப்படாமல் எல்லா விஷயங்களிலும் துணிந்து செயல்படும்போது நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்படி சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும்படி என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்க போது. நீ விரும்பியபடியே உனக்கான வரங்களையெல்லாம் நான் அள்ளித்தருவேன். இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையவே மிக சிறப்பானதாக அழகானதாக மாற்றப்போகுது. எத்தனை தடைகள் வந்தாலும் உனக்கு எதிராக எவ்வளவு சதி வேலைகள் நடந்தாலும் என் அருள் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்னையே கதின்னு வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையவே விருட்சமாக மாற்றி பிரகாசமாக ஒளி வீசும்படி செய்ய போகிறேன். நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் திருவடியை பற்றி வணங்கிய உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து இன்னும் சிறப்பையும் வெற்றியையும் கொடுக்க போகிறேன். நீண்ட காலமாகவே நீ காத்துக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க நான் வந்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களையும் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் நானே சரி செஞ்சிடுறேன். உன் வாழ்க்கைக்கான விஷயங்கள் அனைத்தையும் தானாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ தூய்மையான மனசோட யாருக்கும் எந்தவித துரோகமும் செய்யாமல் நல்ல விதமாக அன்போடு இருக்க பழகு. நீ பாசத்தோடு அரவணைப்போடு அத்தனை பேரிடமும் நடந்து கொள்ளும்போது அது இன்னும் உன் வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தும் விதத்தில் நல்லபடியாக உனக்கு நன்மைகளை தரும் என்பதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோட இனி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறும் அளவிற்கு இன்று இரவோடு இரவாகவே அதிசயம் நடக்கும்.